வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் குமுதா. சுட்டி கார்ட்டூன் ஸ்டோரிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றும் ஒரு அழகான சுவாரஸ்யமான கதையுடன் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். வாங்க கதைக்குள் போகலாம். பெரிய ஆலமரம், அதில் வசிக்கும் காகம் கருப்பன். காட்டில் மற்ற பறவைகள் காகத்தை அதன் நிறத்திற்காக ஒதுக்கி வைக்கும். சி, இவன் கருப்பு, இவன் குரல் கரகரன்னு இருக்கு என்று பேசும். ஆனால் கருப்பன் எதையும் காதில் வாங்காமல் பசியோடு இருக்கும் மற்ற பறவைகளுக்குத்தான் தேடிய உணவை பகிர்ந்து கொடுக்கும் குணம் கொண்டவன். அன்று பெய்தது சாதாரண மழை இல்லை, மரங்களையே வேரோடு பிடுங்கும் பெருமழை. மழை நின்றதும் தன் கூட்டுக்கு ஆபத்து வராதபடி தப்பித்த கருப்பன் காட்டை சுற்றி பார்க்கிறான். அங்கே ஒரு கிழிந்த இலைக்கு அடியில் நனைந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறது ஒரு குட்டி பச்சை நிற கிளிக்குஞ்சு. அதன் கண்கள் பயத்தில், பயப்படாத குட்டி பாப்பா, உங்க அம்மா எங்க? பெரிய காத்தடிச்சது, அம்மா கூடு உடைஞ்சு எங்கேயோ போயிட்டாங்க, எனக்கு பயமா இருக்கு. கருப்பன் யோசிக்கவில்லை. தன் சிறகுகளால் அந்த பச்சை குஞ்சை மூடி வெதுவெதுப்பை கொடுத்து தன் கூட்டுக்கு தூக்கிச் செல்கிறான். நாட்கள் நகர்கின்றன. கருப்பன் விடியற்காலையிலேயே பறந்து சென்று கனிந்த பழங்களையும் இனிப்பான புழுக்களையும் தேடி வந்து தன் வாயால் கிளிக்குஞ்சுக்கு ஊட்டி விடுகிறான். கொஞ்சம் வளர்ந்த கிளிக்குஞ்சு ஒரு நாள் கருப்பனை பார்த்து அப்பா என்று கூப்பிடுகிறது. கருப்பனின் காக கண்களில் ஆனந்த கண்ணீர். இதை பார்த்த மரத்து மைனாக்களும் புறாக்களும் சிரிக்கின்றன. ஏ கருப்பா, நீ கருப்பு, அது பச்சை, அதுக்கு அழகான குரல், உனக்கு கரகரப்பான குரல். நீ போய் அதுக்கு அப்பாவா? நாளைக்கு அது வளர்ந்தா உன்னை மதிக்காது பாரு. அன்புக்கு நிறம் பார்க்க தெரியாது நண்பா, அதுக்கு இதயம் மட்டும்தான் தெரியும். உருண்டோடியது. கிளிக்குஞ்சு இப்போது அழகிய பெரிய கிளியாக மாறி மனிதர்கள் பேசுவதை கேட்டு அப்படியே பேச கற்றுக்கொண்டது. ஒரு நாள் காட்டில் கொடூரமான வேடன் ஒருவன் வலை விரிக்கிறான். தானியத்தை கொறிக்க ஆசையோடு வந்த கருப்பன் அந்த வலையில் மாட்டிக்கொள்கிறான். வேடன் கத்தியை எடுக்கிறான். கருப்பன் பயத்தில் கா கா என்று கதறுகிறான். சுற்றியிருந்த பறவைகள் பயந்து ஓடிவிட்டன. தூரத்திலிருந்து இதை பார்த்த கிளி பதறியது. நேராக கிராமத்து எல்லையில் மனிதர்கள் வாழும் பகுதிக்கு மிக வேகமாக பறந்தது. அங்கே மக்கள் பேசிக் கொண்டிருந்த இடத்திற்கு நடுவில் போய் நின்று மனித குரலில் கத்தியது, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, ஆலமரத்துக்கிட்ட வேடன் எங்க அப்பாவ வளையில புடிச்சிட்டான், காப்பாத்துங்க. வியந்து போன கிராம மக்கள், என்னடா இது, கிளி மனிதன் போல பேசி உதவி கேட்குதே என்று வியந்து கம்பு தடிகளுடன் ஆலமரத்தை நோக்கி ஓடி வந்தனர். கூட்டத்தை பார்த்த வேடன் பயந்து வலையை அப்படியே போட்டுவிட்டு ஓடி ஒளிந்தான். கிராம மக்கள் கருப்பனை வலையிலிருந்து விடுவித்தனர். மரணத்தின் விளிம்பிலிருந்து தப்பிய கருப்பன் தன் வளர்ப்பு மகனான கிளியை கட்டிப்பிடித்துக் கொள்கிறான். கருப்பன், நிறத்தாலையும் இனத்தாலையும் நான் வேறா இருந்தாலும் என்ன உங்க அப்பாவா நினைச்சு என் உயிரை காப்பாத்துனியப்பா. பெற்றெடுத்தா மட்டும்தான் அப்பாவா? எனக்கு இறக்க முளைக்காதப்பவே உங்க சிறவுக்குள்ள வச்சு காப்பாத்துனீங்க. நீங்க தான் என் தெய்வம் அப்பா. இதை பார்த்து கேலி செய்த மற்ற பறவைகள் தலை குனிந்து வெட்கப்பட்டன. ஒரு பெரிய காட்டின் நடுவில் மணிவண்ணன் என்ற ஒரு மயில் வாழ்ந்து வந்தது. அது மிகவும் அழகான தோகைகளை கொண்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் அந்த காட்டிலேயே அதிக உணவுப் பொருட்களை சேமித்து வைத்திருந்த செல்வந்தராகவும் திகழ்ந்தது. மணிவண்ணன் தன்னிடமிருந்த பழங்கள், விதைகள், தானியங்கள் எல்லாவற்றையும் ஒரு பெரிய குகையில் பத்திரமாக சேமித்து வைத்திருந்தது. ஆனால் காட்டில் உள்ள மற்ற விலங்குகளுக்கு எந்த ஒரு சிறு உதவியும் செய்யாமல் பேராசையோடு வாழ்ந்து வந்தது. ஒருநாள் அந்த காட்டில் கடும் வறட்சி ஏற்பட்டது. குளங்கள் அனைத்தும் வற்றின. மரங்களில் பழங்கள் கிடைக்கவில்லை. இதனால் காட்டிலிருந்த பல விலங்குகள் பசியால் வாடின. அப்போது முயல், அணில், குரங்கு ஆகியவை மணிவண்ணனிடம் வந்து, நண்பா, உன்னிடம் நிறைய உணவு இருக்கிறது, எங்களில் பலர் பசியால் தவிக்கிறோம், கொஞ்சம் உணவு கொடுத்து உதவி செய் என்று கெஞ்சி கேட்டன. ஆனால் அந்த மயிலோ தலை கணத்துடன், நான் கஷ்டப்பட்டு சேமித்த உணவு இது, இதை யாருக்கும் தரமாட்டேன் என்று கர்வத்தோடு கூறி விரட்டி அடித்தது. விலங்குகளும் மிகுந்த வருத்தத்துடன் அங்கிருந்து சென்றுவிட்டன. நாட்கள் கடந்தன. வறட்சி இன்னும் மோசமானது. ஒரு நாள் மணிவண்ணன் தனது குகைக்குள் சென்று பார்த்தபோது அதிர்ச்சி அடைந்தது. அது பேராசையோடு பூட்டி வைத்திருந்த பல பழங்களும் தானியங்களும் அழுகி கெட்டுப் போயிருந்தன. எஞ்சிய சிலவற்றை எலிகள் தின்று நாசம் செய்திருந்தன. ஐயோ, இவ்வளவு உணவை சேமித்தும் யாருக்கும் பயன்படாமல் வீணாய் போய்விட்டதே என்று மயில் மனமடைந்தது. அதே சமயம் தாகம் தாங்க முடியாமல் தண்ணீர் தேடி தனியாக வெளியே சென்ற மணிவண்ணன் வெயிலின் கொடுமையால் மயங்கி பாதையிலேயே விழுந்தது. அதை தற்செயலாக கண்ட முயல், குரங்கு மற்றும் அணில் ஆகியவை ஓடி வந்து உதவின.
மயில் தங்களுக்கு செய்த துரோகத்தை மறந்து அதை அருகிலிருந்த ஒரு சிறிய நீர்நிலைக்கு தூக்கிச் சென்று தண்ணீர் கொடுத்து காப்பாற்றின. கண்விழித்துப் பார்த்த மணிவண்ணன் தனக்கு உதவிய விலங்குகளைக் கண்டு வெட்கி தலை குனிந்தது. நண்பர்களே, ஆபத்தான நேரத்தில் நான் உங்களுக்கு உதவவில்லை, ஆனாலும் என் உயிரை காப்பாற்றி விட்டீர்களே என்று வருத்தத்துடன் கூறியது. அதற்கு முயல் புன்னகைத்தபடி, செல்வம் என்பது பூட்டி வைப்பதற்காக அல்ல நண்பா, மற்றவர்களோடு பகிர்ந்து உண்பதற்காக என்றது. அன்று முதல் மணிவண்ணன் தனது பேராசையை கைவிட்டு தன்னிடமிருந்த உணவுகளை எல்லா விலங்குகளுடனும் பகிர்ந்து மகிழ்ச்சியாக வாழத் தொடங்கியது. நண்பர்களே, இன்றைய கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த கதையிலிருந்து நீங்கள் என்ன பாடம் கற்றுக்கொண்டீர்கள் என்பதை கமெண்டில் சொல்லுங்கள். கதை பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடனும் பகிருங்கள். இன்னும் இதுபோன்ற அழகான கார்ட்டூன் கதைகளை பார்க்க சுட்டி கார்ட்டூன் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல்லை அழுத்த மறக்காதீர்கள். நான் உங்கள் குமுதா. அடுத்த ஒரு புதிய சுவாரஸ்யமான கதையுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.